பிஜேபி பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தப்புங்கிறார் கமலஹாசன் பேசுனது. தமிழிசை சவுந்தரராஜன் மன்னிப்பு கேட்கணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் அவங்க இப்படி பேசுகிறாங்க. ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த துணை முதலமைச்சர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு, ஏப்பா நம்மெல்லாம் ஒரே ஆளுங்கப்பா, பக்கத்து மாநிலம், இதில் போய் என்ன இந்த பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நம்ம ஒற்றுமையாக இருப்போம்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆக இங்கே இருக்கிறவங்களே தமிழுக்கு எதிராக போகிறார்கள். பாஜகவின் நிலைப்பாடு எங்களுக்கு ஏற்றதில்லை. மொழி அப்படின்னு ஒரு கமலஹாசனை திட்டுங்க. மொழின்னு வரும்போது நாம் அதை பெருசாக்கக்கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, வர்த்தக சபை அங்கே பெங்களூர் கர்நாடகா வர்த்தக சபை, சினிமா வர்த்தக சபைன்னு இருக்குது. அவனை போய் தியேட்டருக்காரன் பூரா 100 தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அவன் சொல்லியிருக்கான், ஐயோ படம் ஓடுறதே கஷ்டம், எல்லாம் ஓடிடியில் போட்டுக்கிட்டு இருக்கான், நாங்கள் தியேட்டர் வச்சு நடத்துகிறதே கஷ்டம், இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஒரு இது வரும், இதையும் நிறுத்திட்டிங்கன்னா நாளைக்கு அவன் பூரா கன்னட படத்தை அங்கே பண்ண மாட்டேன்னு நிறுத்தினா எங்கள் பொழப்ப என்னப்பா. விநியோகஸ்தர் போய் கத்துறான், தியேட்டருக்காரங்க கத்துறாங்க, பார்த்தாங்க. உடனே அவங்க கமலஹாசன் சமாதானம் செய்ய விரும்புகிறோம்ட்டாங்க. அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒரு கன்னட வெளியே இருந்தார், அவர் அதோடு நிறுத்திட்டார். மன்னிப்பு கேட்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு.